வணக்கம். நான் தினி. நாள் 189 ஜூலை மாதம் 8ஆம் தேதி. டி நகருக்கு போனதுனால இரவு ரொம்ப கடந்த காரணத்தினால மாமா வீட்டுக்கே போய் தங்கிக்கிட்டேன். காலையில் 8:20 போல தான் எழுந்தேன். முழு கண்ணில் பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக தெரிஞ்சேன். உடற்பயிற்சி ரொம்ப செஞ்ச காரணத்தினால ஏற்கனவே இருந்த தசைகள்லாம் கூட குறைஞ்சிருச்சு. பல்லு வளக்கிக்கிட்டு முகம் சுத்தம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருக்கும் போது மாமி பால் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. பால் குடித்த பின்ன அறைகளெல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தேன். 9 மணிக்கு மேலே நான் கிளம்புறேன் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்பிட்டேன். நான் நடந்து போய்க்கிறேன்னு சொன்னேன். ஆனால் மாமா நான் ஸ்டேஷனில் விட்டுறேன்னு சொன்னாங்க. ட்ரெயின் பிடிச்சி பஸ் பிடிச்சி வீட்டுக்கு போயிட்டுருந்தேன். போயிட்டுருக்க நேரத்தில் பாட்டு கேட்டுக்கிட்டே இருந்தேன். டியூட் படத்தோட OST. மாமா மாம்பழம் கொடுத்தாங்க. அதை வீட்டில் கொடுத்துட்டு அம்மா கிட்ட ஒரு அட்டனன்ஸை போட்டுட்டேன். தம்பி நம்மளை பார்த்தோன்னே பின்னாடியே வந்துட்டார். தம்பி எங்கேயோ அடி வாங்கியிருக்காரு போல். அவருக்கு 2 பண்ணை போட்டு அவரை அனுப்பிச்சி வச்சேன். கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு அப்புறம் செடிகளுக்கெல்லாம் தண்ணீர் ஊற்றினேன். வீட்டில் பாதாம் ஜூஸ் இருந்தது. அதை குடிச்சிட்டு அப்புறம் வீட்டை பெருக்கிட்டேன். அதன் பின்பு ஒரு குளியலை போட்டுட்டேன். அப்புறம் நம்மளை கொஞ்சம் கவனிச்சிக்கிட்டேன். காலை உணவு மதிய உணவாக தான் எடுத்தேன். தோசையும் கறி குழம்பும். தப்ரா சார் நோட்ஸ் அனுப்பிச்சிருந்தாங்க குரூப்பில். அதெல்லாம் கொஞ்சம் நேரம் உட்காந்து எழுதிட்டேன். அதன் பின்பு கிளாஸுக்கு கிளம்பிட்டேன். ஒரு 12:50 போல். நான் கிளாஸுக்கு ஒரு 2 மணிக்கெலாம் போயிட்டேன். தோழர் அபினாஷ் 4th செம்மில் படித்த ஹூப்ஸ் கான்செப்ட் நோட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து காமிச்சிட்டு இருந்தார். அபினாஷ் அதை பத்திரமா வச்சுருந்துருக்காரு. நான் யார்கிட்டயும் கொடுத்து அதை தொலைச்சிட்டேன். ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பிடிக்கிறதுக்கு 2 காரணம் தான். முதல் காரணம் பிடிக்கும். 2வது ஹூப்ஸ் கான்செப்ட் நடத்தின சரவணன் சார் தெளிவாக நடத்துவார். தப்ரா சார் அப்காஸ்டிங் டவுன் காஸ்டிங் என்கிற டாப்பிக்லாம் நடத்திக்கிட்டு இருந்தார். 2 மணி நேரம் கிளாஸுக்கு பின்ன 4 மணி போல் பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். முகம் கை கால்லாம் கழுவிட்டேன். சிறிது நேரம் ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்துட்டு ருத்திக் சார் வந்திருந்தார். சிலம்பு யூனிஃபார்ம்லாம் போட்டு வந்துட்டு காமிச்சிட்டு இருந்தேன். அதன் பின்பு தினசரி காணொலியை எடிட் பண்ணிட்டு இருந்தேன். தினசரி காணொலிக்கு தேவையான வாய்ஸ் ஓவரும் ரெக்கார்ட் பண்ணிட்டு அதோட சேர்ந்து எடிட் பண்ணிட்டு இருந்தேன். எடிட் பண்ணதில் நேரம் போனதே தெரில. அப்புறம் இரவு உணவு சாப்பிட்டேன். முழுமையாக ஒரு நாள் தினசரி காணொலியை எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். ஒரு வழியாக பல்லு வலிக்கு சுத்தமான பின்ன யூடியூப் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணிட்டேன். அதை பின்பு இன்ஸ்டாலையும் அப்லோட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். சந்தோஷமாக இருங்க. பி கைண்ட்.